Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. So இன்னைக்கு வீடியோல ஜெனரல் கைட்லைன் பார்ட் 8 வீடியோ தான் பார்க்க போறோம். பார்ட் 7ல வந்து லேட் எஃபெக்ட் சீக்வலேக்கான அந்த 10th கைட்லைன் வரைக்கும் பார்த்திருப்போம். இப்ப பார்க்க போறது 11th இருந்து பார்க்க போறோம். 11th impending or threatening condition அப்படின்ற ஜெனரல் கைட்லைன் பத்தி தான் பார்க்க போறோம். impending அப்படின்னா தமிழ்ல என்ன அப்படின்னா வர இருக்கிற கண்டிஷன் அண்ட் த்ரெட்டன்டு கண்டிஷன் அப்படின்னா என்னன்னா த்ரெட்டனிங் அது வந்து ஒரு அச்சுறுத்தப்படுற அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஸோ அது எப்படின்னா ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு பேஷண்ட் வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அபார்ஷன் ஆகிற மாதிரி இருக்காங்க, இம்பெண்டிங் அபார்ஷன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அபார்ஷன் வர மாதிரி இருக்கு, அவங்களுக்கு அபார்ஷன் ஆகுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்னா என்னன்னா அது வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு ஸ்கேரியான ஒரு விஷயம் தானே. ஸோ அபார்ஷன் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கண்டிஷன், ஏன்னா அப்படி அவங்களுக்கு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அதனால வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ அபார்ஷன் ஆகுற மாதிரி அவங்களுக்கு த்ரெட்டன் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த இம்பெண்டிங் அந்த த்ரெட்டன்டு கண்டிஷன் பேஷண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க டாக்டர் அப்படின்னா கோடிங்ல நம்ம எப்படி அந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம கோட் பண்ணணும், எப்படி வந்து அந்த கைட்லைன்ல வந்து அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இம்பெண்டிங் இல்லாட்டி த்ரெட்டனிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க கீழே இருக்கிற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இம்பெண்டிங் ஆர் த்ரெட்டனிங் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்ம் ஆகாத ஒரு கண்டிஷன் மாதிரிக்கு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா த்ரெட்டன்ட் அபார்ஷன் அது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து த்ரெட்டன் அபார்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு உண்மையாலுமே வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் இருக்கு, அச்சுறுத்தல் அந்த அபார்ஷன் ஆக போகிற ஒரு ரிஸ்க்ல இருக்காங்க பேஷண்ட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம செக் பண்ணணும் உண்மையாலுமே அந்த பேஷண்ட்டுக்கு அந்த என்கவுண்டர்ல அபார்ஷன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஒருவேளை அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை கன்ஃபார்ம் டயக்னோசிஸா கோட் பண்ணும், கன்ஃபார்மா அபார்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அபார்ஷன் ஆகல ஜஸ்ட் த்ரெட்டன் தான், ஒரு ஹை ரிஸ்கா அவங்க வந்து அபார்ஷன் ஆகுற மாதிரி இருக்காங்க, ஸோ இன்னும் ஆனா அபார்ஷன் ஆகல அப்படின்ற மாதிரி டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க அந்த பேஷண்ட்டுக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல போயிட்டு மெயின் டேர்ம்லையும் சப் டேர்ம்லையும் இம்பெண்டிங் இல்லாட்டி த்ரெட்டனிங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி மெயின் டேர்ம்லயோ சப் டேர்ம்லயோ வந்து இம்பெண்டிங் அபார்ஷன் த்ரெட்டன்ட் அபார்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த கோடை வந்து இம்பெண்டிங் அபார்ஷனுக்கு நேரா இல்லாட்டி த்ரெட்டன்ட் அபார்ஷனுக்கு நேரா என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அந்த கோடை நம்ம எடுத்து கோட் பண்ணிக்கணும். ஸோ இங்க பாருங்க இந்த மாதிரி நான் இது வந்து ICD 10cm புக்ல இருந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிள் பிக்சரு. இப்படி இந்த மாதிரி இது வந்து ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல மெயின் டேர்ம்ல த்ரெட்டன்டுன்னு இருக்கு, அதுக்கு கீழே சப் டேர்ம்ல அபார்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒருவேளை பேஷண்ட்டுக்கு வந்து அந்த அபார்ஷன் வந்து கன்ஃபார்மா இருந்தா அபார்ஷன் கோடு கொடுத்துருவோம், கன்ஃபார்மா இல்லாட்டி த்ரெட்டன்ட் அபார்ஷன்னே ஒரு கோடு உங்களுக்கு வருது பாருங்க, O20.0. ஸோ இதுதான் த்ரெட்டன்ட் அபார்ஷனுக்குரிய கோடு. ஸோ இந்த கோடை வந்து நம்ம இப்போ கோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த மாதிரி மெயின் டேர்ம்லயோ சப் டேர்ம்லயோ நம்ம தேடும் பொழுது அந்த த்ரெட்டன்டு இல்லாட்டி இம்பெண்டிங் அப்படின்னு வராட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கண்டிஷனை வந்து கோட் பண்ணாம அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற அதோட அண்டர்லைன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி இட்டியாலஜி அண்டர்லைன் கண்டிஷன் அப்படின்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பிரெக்னன்சி பேஷண்ட்லேயே வந்து ஒருவேளை நமக்கு த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்னு கோட் இல்லைன்ற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இல்லாத டைமிங்ல இதுக்கு அண்டர்லைன் கண்டிஷனா என்னவா இருக்க முடியும் அப்படின்னா என்ன மாதிரிலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு, அதாவது டாக்டர் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு அபார்ஷன் ஆயிருமோ அப்படின்னு திங்க் பண்ற அளவுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு? ப்ளீடிங் ஆகும்.
ஸோ அவங்களுக்கு ப்ளீடிங் ஆகுது. ஒரு ப்ரெக்னன்சியான ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் மந்த்ஸ் கழிச்சு ஒரு 5 மாசம் அந்த மாதிரி கழிச்சு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெவியா ப்ளீடிங் ஆகுது அப்படிங்கும் பொழுது அது கண்டிப்பா அபார்ஷனா இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுதான் வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்ற மாதிரி இப்ப இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நமக்கு அந்த ஐசிடி 10 CM கோட்ல நமக்கு அந்த கோடு கிடைக்கல, டைரக்டா இப்ப நான் உங்களுக்கு காமிச்ச அந்த த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்ற கோடு கிடைக்கல அப்படின்னா, இப்ப இந்த கேஸ்ல வந்திருக்கிறது அண்டர்லைன் கண்டிஷன் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த ஹெமரேஜ்க்காக வந்திருக்காங்க, அந்த ப்ளீடிங்காக வந்திருக்காங்க. சோ நீங்க அந்த ஒரு கோடை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் குடுத்துர்றேன். ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து எப்படி இது போய் சேரும்னு எனக்கு தெரியல. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இது சொல்றேன். நமக்கு வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் அப்படின்ற கன்ஃபார்ம் கோடு இருக்கு ஐசிடி 10 CMல. ஒருவேளை இல்ல அப்படின்ற சினாரியோல நீங்க என்ன பண்ணணும்? ஒருவேளை அந்த கோடு இல்லன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத டைமிங்ல நீங்க வந்து அந்த அண்டர்லைன் கண்டிஷன் ஹெமரேஜ் வந்து கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எதுக்காகனா அந்த ஃபோர்த் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக. சோ மத்தபடி அந்த சினாரியோஸ்ல நீங்க எதுவும் கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. ஆல்ரைட். இப்போ ஒரு நட்ஷல்லா பார்க்கணும், அது சுருக்கமா இது ஓவர் வியூவா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பெண்டிங் அல்ல த்ரெட்டனிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்கன்னா, அந்த இம்பெண்டிங் ஆர் த்ரெட்டனிங் கண்டிஷன் வந்து பேஷண்ட்டுக்கு கன்ஃபார்மா இருக்கா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கன்ஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா, அந்த கன்ஃபார்ம் டயக்னோசிஸ்க்குரிய கோட கொடுக்கணும். அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அபார்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அபார்ஷனுக்குரிய கோடு நம்ம கொடுத்துடணும். அப்படி இல்ல அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஆல்பபெட்டிக் இண்டெக்ஸ்ல போயிட்டு மெயின் டேர்ம் இல்லாட்டி சப் டேர்ம்ல இம்பெண்டிங் இல்லாட்டி த்ரெட்டனிங் இந்த டேர்ம்ஸ்க்கு கீழே வந்து அந்த பர்டிகுலர் டயக்னோசிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இருக்குது அப்படின்னா அதுக்கு கோடு இருக்குது, டைரக்டாவே இம்பெண்டிங் அப்படின்னு ஒரு கோடு வருது, த்ரெட்டனிங் அப்படின்னு ஒரு கோடு வருது அப்படின்னா அந்த கோடை நீங்க கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கும் பொழுது அதோட அண்டர்லையிங் கண்டிஷனை வந்து நீங்க கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th பார்க்க போறது ரிப்போர்ட்டிங் சேம் டயக்னோசிஸ் அப்படிங்கிற ஜெனரல் கைட்லைன் தான். அதாவது ஒரே டயக்னோசிஸை ஒரு பேஷண்ட்டுக்கு இல்லாட்டி ஒரு என்கவுண்டர்ல எத்தனை தடவை நம்ம கோட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த கைட்லைன்ல சொல்றாங்க. இந்த கைட்லைன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 2 டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து என்கவுண்டர் அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. என்கவுண்டர் அப்படின்னா என்னன்னு நியூவா இருக்கவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி விசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்கவுண்டர்ல அந்த விசிட்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவேளை அந்த பேஷண்ட் அவுட் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் போய் இப்போ இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் பொழுது நான் போய் டாக்டரை பார்த்துட்டு அவங்க கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுட்டோ இல்ல மாத்திரை வாங்கிட்டோ நான் வந்துடுறேன். ஓகேங்களா? அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்கவுண்டர், ஒரு விசிட் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஒருவேளை அந்த பேஷண்ட் வந்து இன்பேஷண்ட்ல அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு போய் பார்த்துட்டு இப்ப நான் போறேன், என்னை வந்து அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணிட்டு எனக்கு ஒரு 2 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல நான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு என்கவுண்டர் இல்லாட்டி ஒரு விசிட் போய் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஜஸ்ட் மெடிக்கல் கோடிங்ல யூஸ்வலா யூஸ் பண்றதுதான். இந்த என்கவுண்டர்ல இதை கோட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த விசிட்ல இதை கோட் பண்ணக்கூடாது, போன விசிட்ல இது நடந்துச்சு, இந்த என்கவுண்டர்ல இது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். ஆல்ரைட். ஸோ இப்போ கைட்லைன்ல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டயக்னோசிஸை எத்தனை தடவை அதே சேம் என்கவுண்டர்ல கோட் பண்ணலாம், எத்தனை தடவை ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தடவை தான் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் எப்பவுமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு என்கவுண்டர்ல பேஷண்ட்டுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷனை அந்த என்கவுண்டர்ல ஒரே ஒரு தடவை தான் கோட் பண்ணணும். ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது I10 அப்படிங்கறத ஒரே ஒரு என்ட்ரி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கைட்லைன்ல மெயினா சொல்ல வராங்க. இது மெயினா எப்போ நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ பைலேட்ரல் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த பைலேட்ரல் கண்டிஷனுக்கு ஒரே ஒரு கோடு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது 2 தடவை அந்த கோடை வந்து நம்ம கொடுக்க கூடாது, ஒரே ஒரு தடவை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பைலேட்ரல் கண்டிஷனுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது ரெண்டும் வேற வேற கோடா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோடு வந்து கடைசியில முடியறது வந்து 01ன்னு முடியலாம் ரைட் சைடுக்கு, இன்னொரு கோடு வந்து கடைசியில முடியறப்போ 02 அப்படின்னு முடியலாம். ஸோ இந்த கோடு வந்து வேற வேற கோடு, அந்த மாதிரி டைமிங்ல வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்துட்டு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பைலேட்ரல் கோடு, பைலேட்ரல் அப்படின்னா என்னன்னா ரெண்டு பக்கமும், லைக் ரைட் சைடு கை ரைட் சைடு கால் ரெண்டும் சேர்த்ததுதான் பைலேட்ரல் அப்படிம்பாங்க.
சாரி, ரைட் சைடு கை, ரைட் சைடு கை, அது ரெண்டும் சேர்த்தது தான் பைலேட்ரல் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தான் லெக்ஸ். ரெண்டு லெட்ராலிட்டி. லெட்ராலிட்டி அப்படின்னா இந்த சைடும் அந்த சைடும். ஸோ பை அப்படின்னா ரெண்டு பக்கமும் சேர்த்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்க வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரிக்க இந்த பைலேட்ரலுக்கு வந்து 01, 02 அப்படின்ற மாதிரிக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கோடு இல்லாம ஜஸ்ட் ஒரே கோடே கொடுக்குறாங்க 00 அப்படின்னு. அது பாத்தீங்கன்னா ரைட் சைடுக்கும் அதான் வருது, லெஃப்ட் சைடுக்கும் அதான் வருது, பைலேட்ரலுக்கும் அதே கோடு தான். அப்படிங்கும் பொழுது ஒரு தடவை தான் நீங்க கோட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இமேஜினரியா சொல்றேன், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்க அப்படிங்கிறதுக்காக. வேற எப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய டிஃப்ரெண்டான கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ்க்கு சேம் கோடு வரும். நீங்க வந்து டைரக்டா புக்ல பார்க்கும் பொழுது நிறைய கண்டிஷன்ஸுக்கு ஒரு சில டைம் வந்து சேம் கோடே வரும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த கண்டிஷனுக்கு ஒரு தடவை, இன்னொரு கண்டிஷனுக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் கொடுக்காம ஒரே ஒரு தடவை அந்த கோடை கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா மற்ற கண்டிஷன்ஸ்க்கும் சேம் கோடு தானே, அதனால ஒரு தடவை நீங்க வந்து என்டர் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ்க்கு சேம் கோடே கொடுக்குற அந்த சுச்சுவேஷன் எப்போ ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வந்து இந்த லெபார்டரி, எலிவேட்டட் லெபார்டரி டயக்னோசிஸ் கொடுக்கும் பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு சில டைம் வந்து ஓபி கேசஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் நர்ஷலா பார்த்துடலாம் ஃபைனலா. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரே டயக்னோசிஸை ஒரே என்கவுண்டர்ல வந்து ஒரே ஒரு தடவை தான் கொடுக்க முடியும், நிறைய தடவை மல்டிபிள் தடவை என்ட்ரி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த என்கவுண்டர்ல ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான் அவங்களுக்கு அந்த என்கவுண்டர்ல ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு அந்த சார்ட்ல என்ட்ரி கொடுக்க முடியும். 2-3 தடவை I10 அப்படின்னு கொடுக்க கூடாது. ஒரு தடவை I10 கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் இந்த கைட்லைன். நெக்ஸ்ட் வர பார்ட்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.